பாஜக நெருக்கடி கொடுக்கறதாக இருந்தால் அடுத்த சைடு நீங்க சொல்லுங்க. இத்தனை கட்டு சொன்னாங்க, நாங்க நிறைவேற்றிட்டோம். இத்தனை கட்டு சொன்னாங்க, நாங்க நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னோம். இல்ல எங்க படத்துல வரக்கூடிய இந்த மாதிரி நல்ல நல்ல டயலாக் எல்லாம் எதிர்த்து சொல்லியிருக்காங்க. பாஜக எதிராக வரக்கூடிய டயலாக் எல்லாம் கட் பண்ண சொல்றாங்க. ஏதாவது சொல்லுங்க. சினிமாக்காரரே நீங்க கிடையாது. உங்களுக்கும் சினிமாவுக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க அரசியல் பேசிட்டு இருக்கீங்க. அப்ப பாஜக தலையிடுதுன்னா நான் எப்படி விமர்சிக்க முடியும்? நீங்க தலையிடுறீங்க தானே கேட்கிறேன் நானு. நீங்க எப்படி சார் உள்ள தலையிடுவீங்க? நீங்க தலையிட முடியும் என்று சொன்னால் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? ஒரு அரசியல் கட்சியோட இணை பொதுச் செயலாளர் தான் சிடிஆர் நிர்மல்குமார். அவர் தாவேகாவுடைய தலைவரோட கடைசி படத்துக்கு இப்படி ஒரு நெருக்கடி வர்றத சொல்றாருங்கும் போது உள்ள இருந்து இன்சைட் தகவல் வந்திருக்கலாம். பாஜக நெருக்கடிக்குள்ளாக்குதுன்னா அப்ப நம்ம மக்கள் பாக்குறவங்க விஜய் ரசிகர்கள் ஓகே நம்முடைய தலைவருக்கு இவங்கலாம் நெருக்கடி கொடுக்குறாங்க, இங்க மாநிலத்துல திமுக நெருக்கடி கொடுக்குது, மத்தியில பாஜக நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு எமோட் தானே சார் பண்ணும். அப்ப இன்னும் ஆர்கனைஸ் தானே ஆவாங்க. ஏதோ யூஏ கொடுக்குறாங்க, தடு கொடுக்காம ஏதோ கட் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி பேசுறாரா? பேசிருக்காரு சார். எத்தனை கட்டு கொடுக்காங்க? அப்புறம் எதுக்கு சார் அதை சொல்ல போறாரு? அவருக்கு பிடிச்சது சொல்லுவார், பிடிச்சதும் பேசாம இருக்கு சொல்லுங்க. நீங்க ஒண்ணு அரசியல்வாதியா பிஹேவ் பண்ணுங்க, இல்ல சினிமாக்காரரா பிஹேவ் பண்ணுங்க. நீங்க சினிமாக்காரர் கிடையாது. அப்ப சினிமா பத்தி பேசாம இந்த பக்கம் வாங்க. சினிமாவையும் அரசியலையும் வேற வேறைய பார்க்கலையோ? எங்க பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. பிரச்சனையே சொல்லாம நீங்க எங்க தத்துவமா பேசிட்டு இருக்கீங்க? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் வித் ஜனநாயகம்? அதை சொல்லுங்க.